தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம இளமதி பரமனை சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வராங்க இல்லையா? பரமன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி பேசுற விதத்துல பேசி பரமனை சமாதானப்படுத்தினது மட்டும் இல்லாம, கோயிலுக்கு வா, பத்திரிக்கைய வச்சு சாமி பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பரமனையும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. இந்த கலாவையும் கூப்பிட்டுருப்பாங்களாட்டுக்கு. வழக்கம் போல கலாவும் ரஞ்சிதமும் அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க முன்கூட்டியே. ஆனா இவங்க இன்னும் வரவே இல்ல, லேட்டா தான் வராங்க. ஸோ இங்கேயும் இந்த கலா பயங்கரமா ஒரு சதி திட்டத்தை தீட்டி வச்சிருக்கு. ஸோ இவங்களும் வந்துட்டாங்க இல்லையா? ஆனா பூசாரி என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு நகை அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இத வச்சு தான் இந்த அம்மா சதி திட்டத்தையே தீட்டியிருக்கு. அதாவது சாமிக்கு போட்டிருக்கிற நகைய திருடி அத குமரேசன் வச்சிருக்கிற பேக்குக்குள்ள போட்டுட்டா, ஸோ போலீஸ் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கேவலமான பிளான போட்டு வைக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளமதி வந்து பரமனை கோயிலேருந்து அழைச்சிக்கிட்டு எங்கேயோ வெளியில போகுது. ஸோ எங்க போகுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்ப அங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே கலா வேணும்னே பூசாரி கிட்ட பேச்சு கொடுக்குது. ஸோ அலங்காரம் பண்றப்ப சாமியை மூடிட்டு துணியால மூடிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்களாட்டுக்கு. இப்படி வெளியில கூப்பிட்டு இங்க கலா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரஞ்சிதம் போயிட்டு நகையை கழட்டிக்கிட்டு வந்துடுது, சாமி நகையை. ஸோ கழட்டிக்கிட்டு கொஞ்சம் வெளியில வந்த உடனே இந்த பக்கம் என்னடான்னா பரமன் ஒரு ஜோசியரை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஜோசியர், நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால தான் அடிக்கிறேன் அப்படின்னு பரமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ரஞ்சிதம் திருடின நகையை எடுத்துக்கிட்டு போய் குமரேசன் பேக்ல போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாற்ற போறாரு நம்ம பரமன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.